மீ அன்னியாசியோ, வெல்கம் டு மை சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஐ ஹோப் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது உங்கள் ஹவான்சன் சக்கி. நான் நீங்கள் யாரோ வாங்க நம்ம ட்ரீம்குள்ள போகலாம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா OT7 ஹாரர் எக்ஸ்பீரியன்ஸ். த டைட்டில் இஸ் வெல்கம் டு மை அரண்மனை பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஹெட்சப் வியோ பண்ணிக்கோங்கடா. உங்கள் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்காக மட்டும்தான்டா. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதெல்லாமே பண்ணுறதும் பண்ணாததும் உங்கள் விருப்பம்டா. நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக ட்ரீம்குள்ள போகலாம். ஸ்டார்ட் பண்ணா ஆரம்தான் ஜங்குக்கை பார்க்குறாரு. ஜங்குக் ஒரு வித எக்ஸைட்மெண்ட்டில் ஆரம்ப பார்த்துட்ருக்காரு. நானும் ஒன்று மாதிரி தான் ஜங்குக். இந்த ஸ்டோரி கேட்டதும் இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு ரொம்ப எக்ஸைட்டடாக தேட ஆரம்பிச்சு. அப்போ தான் ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். கிங் ஜோன் ரொம்ப பெரிய அரசர் தான். அவர் ரொம்ப செல்வாக்கான, ரொம்ப அழகான, திறமையான, வீரம் வாய்ந்த ஒரு அரசர். அவரோட நாட்டை மற்ற நாட்டுக்காரங்க கைப்படாத அளவுக்கு, கண் பார்வை படாத அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பாக பார்த்துட்டு இருந்தார். அந்த நேரத்தில் தான் நம்ம கிங் ஜோனுக்கும் காதல் வந்துச்சு. என்ன காதலா? ஆமாம், காதல் தான். பக்கத்து நாட்டு இளவரசி ஜெசிகா மேலே. ஜெசிகா? ஆமாம், ஜெசிகா தான். அவனும் சாதாரண நாட்டு அரசரோட பொண்ணு கிடையாது. மிக பெரிய படையை கொண்ட, மிக சக்தி வாய்ந்த, செல்வாக்கு மிக்க அரசரான கிங் லிண்டனோட ஒரே வாரிசு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அந்த காலத்துலலாம் கல்யாணங்கிறது அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அதுவும் அரசர்கள் குடும்பத்தில் கல்யாணங்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அவங்க ராஜ்ய சைடாக அவங்க குடும்பத்திலேருந்து ஒரு கடினமான கேம் மாதிரி, ரொம்ப ஹார்டான கேமாக ஒன்று ஆர்கனைஸ் பண்ணுவாங்க. அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணி எந்த ஒரு ஆண்மகன் வின் பண்ணுறானோ அந்த பையனுக்கு தான் தன்னோட மகளை அந்த ராஜா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு. அதே மாதிரி தான் நம்ம கிங் ஜோனும் அந்த போட்டியில் கலந்துக்கிறாரு. ஜெசிகா மேலே இருந்த காதல் அவரை வின் பண்ண வச்சிருச்சு. இருந்துமே கிங் லிண்டனுக்கு ஜோனுக்கு தன் மகளை கட்டி கொடுக்க விருப்பம் இல்லை. அதை அவர் நேரடியாகவே ஜோன் கிட்ட சொல்லிட்டாரு. ஆனால் ஜோனுக்கோ ஜெசிகாவை விட்டுட்டு போக மனமில்லை. லிண்டன் கிட்ட சண்டை போட்டு ஜெசிகாவை அந்த நாட்டிலேருந்து தன்னோட நாட்டுக்கு மனைவியாக கூட்டிகிட்டு போனார். போன கொஞ்ச நாள் ரொம்ப சந்தோஷமாக அந்த அரண்மனையில் வாழ்ந்தாங்க. என்னதான் அவரோட அரண்மனை அவருக்கு சந்தோஷமாக இருந்தாலும் ஜெசிகா ரொம்ப வசதியான குடும்பத்திலேருந்து வந்திருக்கா. அவளுக்காக எல்லா வசதிகளும் இருக்கிற ஒரு அரண்மனையை கட்டணும்னு நினச்சாரு. அதுக்காக அவளுக்காக மட்டுமே கட்டப்பட்ட அரண்மனை தான் கோட்டையூர் அரண்மனை. அந்த காலத்தில் அந்த அரண்மனையை மக்கள் எல்லாருமே லவ் பேலஸ் அப்படின்னு தான் அழைப்பாங்க. பிகாஸ் ஜோன் ஜெசிகா மேலே உள்ள லவ்வை தான் அரண்மனையாக கட்டியிருப்பார். அது ஜெசிகாவுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த அரண்மனை பார்க்கவே ரொம்ப அழகாகவும் எல்லா வசதிகள் கொண்ட ஒரு அரண்மனையாகவும் இருந்துச்சு. கொஞ்ச நாள் ஜோனும் ஜெசிகாவும் அந்த அரண்மனையில் தான் வாழ்ந்தாங்க. அப்புறம் என்னாச்சு அப்படின்னு சொல்லி நான் இன்னும் டீப்பாக கொஞ்சம் சர்ச் பண்ணேன். ஜோன் போருக்காக வெளியூர் சென்றதாகவும், அவர் வெளியூர் போனதுலேருந்து ஜெசிகா தனியாக தான் அந்த அரண்மனையில் இருந்திருக்காங்க. கொஞ்ச நாள் ரொம்ப சோகமாக இருந்த தன் கணவருக்காக காத்திருந்த ஜெசிகா மர்மமான முறையில் அந்த அரண்மனையில் கொல்லப்படுறாங்க. அதுக்கப்புறமேட்டு அந்த அரண்மனை ஜோன் நண்பர்களான பார்க் அண்ட் கிம் அவங்களோட கைக்கு போகுது. ஜோனுக்கு அப்புறம் அந்த நாட்டையும் அந்த அரண்மனையும் பார்க் அண்ட் கிம் அவங்க தான் ஆட்சி செய்கிறாங்க. கொஞ்ச நாள் அவங்களோட குடும்பமும் அந்த அரண்மனையில் வாழ ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் தான் இருக்கும். அந்த அரண்மனையில் நிறைய மர்மமான விஷயங்கள் நடக்கிறதாகவும், அங்கே ஏதோ ஒரு அமானுஷ்ய சக்தி இவங்களை கொலை செய்ய முயற்சி செய்யறதாகவும் பேசப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் அவங்களும் அந்த அரண்மனையை விட்டுட்டு போயிட்டாங்க.
காலப்போக்கில் அந்த அரண்மனை கோஸ்ட் பேலஸ் அப்படின்னு அழைக்கப்பட்டுச்சு. பிகாஸ் அங்கே நிறைய அமானுஷ்ய விஷயங்கள் நடக்கிறதாகவும், நிறைய சத்தம், ஒரு பொண்ணோட அழுக்குரல் அங்கே கேட்கறதாகவும் நிறைய மக்கள் நிறைய ஸ்டோரிஸ் சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பொண்ணு பெரிய ஹேர் வச்சுக்கிட்டு, பெரிய கண் வச்சுக்கிட்டு, பார்க்கவே ரொம்ப கொடூரமாக தலைமுடியெல்லாம் பிரித்து போட்டுக்கிட்டு, கருப்பு கலர் வெள்ளை கலர் ட்ரெஸ்ஸில் நின்று அந்த அரண்மனையை கிராஸ் பண்ணி போகிற வரவங்களெல்லாம் உள்ளே கூப்பிடுற மாதிரி ஒரு பொண்ணோட உருவத்தை பார்த்ததாகவும், அங்கேருந்து அவங்க பயந்து ஓடினதாகவும் ஒரு சில கதைகள் சொல்லப்படுது. ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தா அங்கே எல்லாமே நடந்தது, இப்படி நடந்திருக்கலாம், இப்படி ஆயிருக்கலாம், இப்படி ஒரு வேலை இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு யூகத்தில் சொல்கிற கதைகள் தான். அது உண்மையா இல்லை வேற யாரோ தன்னோட பர்பஸ்க்காக சுயநலத்துக்காக கட்டின கட்டுக்கதையாங்கிறத நம்ம தான் ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ இந்த அரண்மனை தான் நம்மளோட நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட். உங்கள் எல்லாருக்கும் 1 வீக் டைம் தரேன். அதுக்குள்ளே உங்களோட ஃபேமிலி கூட எவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு நான் அந்த 1 வீக் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். ஆனால் அந்த 1 வீக் அப்புறம் நீங்கள் எல்லாருமே ஆஃபீஸில் அரேஞ்ச் ஆகிருக்கணும். நம்ம அந்த அரண்மனைக்கு போக போகிறோம். அந்த ஊருக்கு போய் ஃபர்ஸ்ட் ஊரில் இருக்கிற பெரியவங்க கிட்ட அந்த கோட்டையை பற்றி விசாரிக்கணும். அந்த அரண்மனையை பற்றி விசாரிக்கணும். விசாரிச்சுட்டு அதுக்குள்ளே நேரடியாக நம்மளே போக போகிறோம். அந்த அரண்மனை மேலே இருக்கிற மர்மமான சில விஷயங்களை கண்டுபிடிக்க போகிறோம். அந்த காலத்திலேயே மறைக்கப்பட்ட பல கேள்விகளுக்கு விடை தேட போகிறோம். ஸோ எல்லாரும் கெட் ரெடி. ஓகே, இப்போ அந்த மீட்டிங் முடிஞ்சிச்சு, இங்கே எல்லாரும் அவங்க வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் திரும்புகிறாரு. ஆனால் ப்ரோ, இந்த அரண்மனையை விட நீ சொல்கிற பாரு ஒரு டோனு, அதான் ப்ரோ செம்ம பயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஜிமின் தான் இங்கே தான் பார்த்து முறைக்கிறாரு. ஏன் ப்ரோ முறைக்கிற? உண்மைதான். இங்கே திரும்பி பார்த்தா தயங்கம். என்ன ப்ரோ இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரமாக மீட்டிங்கை முடிச்சுட்ட? ஏன்டா? இல்லை கொஞ்சம் லேட்டானால் நல்லாயிருக்கும். எதுக்கு? எல்லாம் என் பொண்டாட்டிக்காக தான். வீட்டுக்கு போனால் பேலன்ஸ் அடியை கண்டினியூ பண்ணுவான். என்னால் தாங்க முடியல, உடம்புலாம் புண்ணாக இருக்குது ப்ரோ அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இங்கே ஜெமீன் தான் சிரிக்காதடா நாயே, எல்லாம் ஒன்னால தான். நான் என்ன மச்சம் பண்ணேன்? நீ என்ன பண்ணலை நாயே? நீ குடிக்கிறன்னா குடிச்சு சாவ வேண்டிதானே? எதுக்குடா எனக்கு ஊற்றி கொடுக்குற? நீ என்னன்னா குடிக்க சொல்லி சாவடிக்கிற. உன் தங்கச்சி ஏன்டா குடிச்சேன்னு சொல்லி அடிச்சே சாவடிக்கிறா அப்படின்ற மாதிரி புலம்புறா. நான் சொன்னேன், நீ கேட்டிருக்கணும். நான் கேட்கலன்னா செத்து தொலை நாயேன்னு விட்டுருவியா மச்சான்? நான் உன் ஃப்ரெண்டுடா. சரி மச்சான், இப்போ என்ன பண்ணணுங்கிற? என்னால் தாங்க முடியலடா, உன் தங்கச்சி போட்டு அந்த அடி அடிக்கிறாடா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பழம ஆரம்பிச்சிடுறாரு. சரி விடு மச்சான், பார்த்துக்கலாம், விடு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருக்கக்குள்ளே மீனுக்குட்டி அங்கேருந்து வந்துடுறா. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, ஏ மீனுக்குட்டி முடிச்சிட்டியா? முடிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே ஜிமின் மேலே தான் ஏறிக்கிறா. ஜிமின்னா மீனுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இங்கே எல்லாருக்குமே மீனு செல்லந்தான். ஸோ இங்கே அப்படியே எல்லாரும் பேசிக்கிட்டே அப்படியே கேண்டீன் தான் போகிறாங்க. பாப்பா முடிச்சுட்டா, பசிக்குள்ள சாப்பிட ஏதாவது வாங்கி தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இங்கே சாப்பிட்றதுக்காக கீழே போயிடுறாங்க. ஆனால் ஜேகே மட்டும் அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்காரு. உட்காந்து அந்த அரண்மனையை பார்த்துட்ருக்காரு. அரண்மனை மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய பிக்சர்ஸ்லாம் இந்த இது அது ரிலேட்டடான பிக்சர்ஸ் நிறைய வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருப்பாரு. அது எல்லாத்தையும் பார்க்குறாரு. பார்த்துட்டா ஒரு பிக்சரில் வந்து ஒரு பொண்ணு ஜங்குக்க பார்த்து சிரிக்கிற மாதிரி இருக்கு. சிரிச்சுட்டே ஜங்கு கிட்ட வர மாதிரி வருது. அவர் பயந்துடுறாரு. ஏன்னா அந்த பொண்ணோட மூஞ்சி ரொம்ப பயமாக இருக்குது. அவர் ஒரு மாதிரி கீழே விழுந்துடுறாரு. பயந்து அடித்து ஏஞ்சி இதோ வந்துட்டேன் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு. கேட்காத குரலுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிட்டு போகிறாரு. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணால் இப்போது அந்த அரண்மனை தான். ஒரு நைட் டைம் அந்த ஊரில்
புதுசா ஒரு கல்யாணமான கப்பல்ஸ் தான் உள்ள, அதாவது ஊருக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஊருக்குள்ள என்டர் ஆன ஒரு 50 50 மினிட்ஸ்லே 15 மினிட்ஸ்லேயே அந்த அரண்மனை வந்துடும். உள்ள வந்து ஒரு அது எப்படி கொஞ்சம் தூரத்துலேயே வந்துடும். அது சரியா எனக்கு கிலோமீட்டர் சொல்ல தெரியல. பட் 15 மினிட்ஸ்லேயே ஊருக்குள்ள வந்து 15 மினிட்ஸ்லேயே ஸ்டார்டிங்லேயே அந்த அரண்மனை இருக்கும். ஸோ அந்த அரண்மனைக்கிட்ட வந்தோடனே கார் பிரேக் டவுன் ஆகுது. என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹஸ்பண்ட் தான் பார்க்குறாரு. இங்கே என்னாச்சுங்க, என்னன்னு தெரிலம்மா, காரு திடீர்னு ஸ்டாப் ஆயிடுச்சு, நீ உள்ளே உட்காந்துரு, நான் என்னன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் இறங்கி அங்கே கார் அந்த இது இன்ஜின் சைடு ஓப்பன் பண்ணுவாங்க இல்லையா, அது எனக்கு பேர் தெரியல. ஓகே, அதான் ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா இன்ஜின் சூடாக இருக்கும். ஸோ அதனால தான் கார் ஆஃப் ஆகிருக்கும். ஸோ அவர் பார்த்துட்டு சுற்றி பார்க்குறாரு. அப்போ தான் அந்த அரண்மனையும் அவர் கண்ணுக்கு படுது. அந்த அரண்மனை ரொம்ப அழகாக இருக்கு. லைட் வெளிச்சத்தில் அவர் பார்க்குறாரு. என்னது, இப்படிப்பட்ட ஊரில் இப்படி ஒரு பேலஸா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேலஸே பார்த்துட்டு இருக்காரு. இங்கே இந்த பொண்ணு தான், என்னங்க என்னங்க என்னாச்சு அப்படின்னு சொல்கிறா. ஆனால் அவர் ஹஸ்பண்ட் கிட்டேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. அவ என்னாச்சு, எங்கே இவரை காணும் அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி பார்த்தா அந்த அவர் இருக்கார் இல்லையா அந்த ஹஸ்பண்ட், அவர் வந்து அந்த பேலஸை நோக்கி போயிட்டுருக்காரு. இந்த பொண்ணு இந்த ஊர் பொண்ணு தான், கல்யாணம் ஆகி வெளியூர் போயிருப்பா, ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் ஊருக்கு வந்திருப்பா. பட் அவங்க ஹஸ்பண்டுக்கு அது எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ இவ தான் டக்குன்னு என்னங்க என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவர் கையை பிடிச்சி இழுக்கிறா. ஆ என்னடா, என்னடி, என்ன, எங்கே போயிட்டுருக்கீங்க? இல்லை, அது இங்கே ஒரு பேலஸ் இருந்துச்சு ரொம்ப அழகா. எது பேலஸா? அங்கே கொஞ்சம் பாருங்க அப்படின்னு பார்த்தா அது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. லைட் வெளிச்சத்து ரொம்ப அழகாக இருந்திருக்கும். இப்போ பார்த்தா ரொம்ப டார்க்காக கருப்பாக இருக்குது. அந்த அரண்மனையே பார்க்கவே ரொம்ப பயமாக இருக்குது. என்ன, எங்கே போயிட்டுருக்கீங்க? இல்லடி, நான் பார்க்கக்குள்ள அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாருங்க, இங்கே நிற்கிறது சரியில்லை, என்னாச்சு, ஃபஸ்ட்டாக காரை எடுங்க, இங்கேருந்து போகலாம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்கிறா. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அந்த கார் ஸ்டார்ட் பண்ணுறாரு. பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகலை. ஒரு மாதிரி ஏதோ சத்தம்லாம் கேட்குது, கொலுசு சத்தம் மாதிரி கேட்குது. யாரோ அவங்க பக்கத்தில் நடந்து வர மாதிரி இருக்குது. ஒரு பொண்ணோட அந்த சிங்கிங் சவுண்டு இருக்கு இல்லையா, ஹம்மிங் பண்ணுற மாதிரி, அது ஏதோ ஒரு சாங்கை ஹம் பண்ணுற சவுண்டு ரொம்ப ஹெவியாக கேட்குது. என்னங்க, இதுக்கு மேலே இங்கே இருக்க வேணாம், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, சீக்கிரம் காரை எடுங்க, நான் என்னடி பண்ணுறது, கார் ஆன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்போது அந்த சைடு தான் மா பா, என்னம்மா இங்கே இங்கே நின்று என்னம்மா பண்ணிகிட்ருக்கீங்க? இல்லைப்பா வரவே இல்லை, கார் ஸ்டாப் ஆகிடுச்சு அப்படின்னு சொன்னதும் உங்கள் அப்பா தான் கையில் ஒரு சாமி ஃபோட்டோ மாதிரி எடுத்துகிட்டு வந்திருப்பாங்க. ஸோ அதை தான் அந்த கார்க்குள்ளே வைக்கிறாங்க. வச்சுட்டு மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கையில் ஒரு கயிறு மாதிரி கட்டுறாங்க. அவங்க அப்பா வண்டியில் தான் வந்திருப்பாரு அவங்க பையனை கூப்பிட்டுட்டு. நீங்கள் வரேன்னு சொன்னீங்களே, இன்னும் காணுமேன்னு தேடிட்டு வந்தேன், நல்ல வேலை வந்தேன், இங்கே நிற்காதீங்க, இது நல்லதில்லை, நீ மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு காரை எடுங்க அப்படின்னு சொன்னதும், இல்லை மாமா, கார் ஸ்டார்ட் பண்ணி பார்த்து கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, இப்போ திரும்ப ஸ்டார்ட் பண்ணி பாருங்க மாப்பிள்ளை, இதெல்லாம் அவளோட வேலை தான். அவளா? யாரு? இங்கே நின்று பேசுறது சரியில்லை மாப்பிள்ளை, நீங்கள் கார் எடுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னதும் இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறாரு. ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடியே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தம்பியை கூப்பிட்டுட்டோம். அவர் அப்படியே பைக்கை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே போகிறாரு. இங்கே அந்த அந்த பொண்ணோட தம்பி இருக்கான் இல்லையா, பின்னாடி உட்காந்துருப்பான் இல்லையா, அவன் அப்படியே பார்க்குறான். பார்த்தா அந்த அரண்மனைக்குள்ளே, அதே கேட்டுக்குள்ளே நின்று ஒரு பொண்ணோட ஆவி தான். பார்க்க ஒரு மாதிரி ரொம்ப பயமாக கொடூரமாக இருக்குது. பட் ஆனால் அதோட கெட்டப்லாம் பார்க்க ஒரு பிரின்சஸ் மாதிரி இருக்குது. அந்த ஆவி தான் அங்கே நின்று போகிற இந்த பையனையே உத்து பார்த்துட்ருக்கு. இந்த பையனும் அந்த ஆவியவே பார்த்துட்ருக்கான். ஒரு கட்டத்துக்கு மேலே அவன் சடனாக திரும்பி அவங்க அப்பாவோட முதுகில் அவரோட ஃபேஸை வந்து புதைச்சிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஸோ அப்படியே அவங்க அப்பா கூட அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. இப்போ எல்லாரும் வீட்டுக்கு தான் வராங்க. வீட்டுக்கு வந்ததும் அந்த மாப்பிள்ளை தான், மாமா என்ன மாப்பிள்ளை, என்னாச்சு, எதுக்கு அந்த அரண்மனையிலேருந்து
வேகமாக அந்த அரண்மனை விட்டு கிளம்ப சொன்னீங்க? ஏன் அங்கே ஒரு மாதிரி பார்க்கவே பதட்டமா பயந்த மாதிரி இருந்தீங்க? என்னாச்சு? அதுவும் இல்லாமல் அங்கே ஏதோ வித்தியாசமாக நான் பார்த்தேன் மாமா. மாப்பிள்ள, நீங்கள் அங்கே பார்த்தது எதுவுமே உண்மை கிடையாது. என்ன? ஆமாம், அது நீங்கள் நினைக்கிற மாதிரி வெறும் அரண்மனை மட்டும் கிடையாது. அந்த அரண்மனையில் ஒரு பொண்ணோட ஆத்மா சுற்றிட்டு இருக்கு. நீங்கள் நினைக்கிற மாதிரி இன்னைக்கு நேத்தி வந்த ஆத்மா கிடையாது. அது 100 ஆண்டு காலமாக அது அந்த அரண்மனையில் தான் இருக்கு. அந்த அரண்மனையை கிராஸ் பண்ணுற எந்த ஒரு ஆம்பளையாக இருந்தாலும் சரி, சேஃபாக வீட்டுக்கு வந்துடுவாங்களான்னா சந்தேகம்தான். எங்கள் ஊரில் இருக்கிற யாருமே நைட் டைமில் அந்த அரண்மனை பக்கம் கூட போக மாட்டோம். நீங்கள் வந்ததே கடவுள் புண்ணியம் மாப்பிள்ள. எதையும் யோசிக்காம கை கால் கழுவிட்டு உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போகிறாரு. இங்கே அந்த தம்பி தான், அதாவது அந்த பொண்ணோட தம்பி தான், ஒரு மாதிரி எதையோ பார்த்து ஒரு பதட்டம் அவனோட முகத்தில், ஒரு மாதிரி பயத்திலே அவன் உள்ளே வரான். அவங்க அப்பா அதை நோட் பண்ணுறாரு. டே ராகுல், அப்பா என்னாச்சு? எதுக்கு ஒரு மாதிரி இருக்க? ஓ ஒன்றும் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அவன் உள்ளே போய் கதவை சாத்திக்கிறான். அவன் ஒரு மாதிரி அந்த ஃபேஸ் பார்த்தான் இல்லையா, அதே அவனோட மைண்ட் ஃபுல்லாக வந்து போகுது. அந்த உருவம் அவன் ரூமில் சுற்றி இருக்கிற மாதிரி இருக்குது. அவனோட ஃபேஸ்க்கு முன்னாடி வந்து நின்று சிரிக்கிற மாதிரி இருக்குது. ஒரு மாதிரி பயத்திலே அதை பார்த்துட்ருக்கான். இப்போது அப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நைட்டு ஒரு 12 மணி போல் அந்த பையனோட அம்மா தான் தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி எழுந்திருப்பாங்க. பார்த்தா ரூம் டோர் ஓப்பனில் இருக்கு. உள்ளே வந்து பார்த்தா ராகுல் உள்ள இல்லை. அவங்க ஒரு மாதிரி தேடிக்கிட்டே இப்போது மெயின் டோரை தான் பார்க்குறாங்க. மெயின் டோர் ஓப்பனில் இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நேராக அவங்க அப்பாவை போய் எழுப்புறாங்க. என்னடி இதுக்கடி இந்த டைமில் எழுப்புற? என்னங்க, ராகுல் ரூமில் இல்லைங்க. நீங்கள் எங்கேயாவது அனுப்புனீங்களா? நான் எங்கே அவனை அனுப்ப போகிறேன், அதுவும் இந்த நைட் டைமில்? அதுவும் இல்லாமல் அவனுக்கு இருட்டுனாலே பயம். அவன் எங்கடி போக போகிறான் அந்த நைட் டைமில்? இல்லைங்க, நானும் அப்படி தான் யோசித்தேன். ஆனால் ரூம் டோர் ஓப்பனில் இருக்குது. உள்ளே போய் பார்த்தா ராகுல் இல்லை. சரின்னு திரும்பி பார்த்தா மெயின் டோரும் ஓப்பனில் இருக்குது. அவன் செருப்பை கூட காணுங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. எங்கேயாவது வெளியில் ரெஸ்ட் ரூம் போயிருப்பானான்னு பாரு. இல்லைங்க, பார்த்துட்டேன், அங்கேயும் இல்லை. என்ன, அங்கேயும் இல்லையா? சரி இரு, நீ பதறாத. அவன் இங்கே தான் எங்கேயாவது ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பான். நான் என்னன்னு போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் எழுந்து கிளம்புறாரு. வெளியில தான் அவருக்கு ஒரு மாதிரி ஏதோ ஒன்று தப்பாக நடக்கிற மாதிரி தோணுது. அவரும் ஒரு மாதிரி திங்க் பண்ணிக்கிட்டே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கிட்டலாம் போய் கேட்டு பார்க்குறாரு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு. ஆனால் எல்லாருமே அவன் இங்கே வரலன்னு தான் சொல்கிறாங்க. இப்போது இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரிய வருது. அவனோட ஃப்ரெண்ட்ஸ் ஊரில் இருக்கிற எல்லாருமே ராகுலை தான் தேடுறாங்க. இப்போது அதில் ஒரு ஆள் தான், ஏன்பா நீங்கள் ராகுலை எங்கேயாச்சும் போக சொல்லியிருந்தீங்களா, இல்லை அவன் எங்கேயாவது போகணுன்னு சொல்லிட்டு இருந்தானா? ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? ஃபோன் பண்ணும், பட் ஆனால் ஃபோனு வீட்டில் தான் இருந்துச்சு. என்ன, வீட்டில் இருந்துச்சா? இதோ பாருங்க, வீட்டில் தான் இருக்குது. அவன் எங்கே போனான்னு தெரியல. அவனை வேற எங்கேயாவது கூட்டிகிட்டு போனீங்களா நீங்கள்? எங்கேயா வெளியில் எங்கேயும் கூட்டிகிட்டு போகல. ஆனால் இப்போது மாப்பிள்ளை வந்திருந்தாரு. மாப்பிள்ளையை கூப்பிட்றதுக்காக கூட துணைக்கு அவனை கூட்டிகிட்டு போயிருந்தேன். அந்த அரண்மனை பக்கம் போனீங்களா? போகணும். ஏன்பா அறிவு இருக்கா உனக்கு? எல்லாம் தெரிஞ்சு நீ எப்படி பண்ண? இப்படி கல்யாணம் ஆன வயசு பசங்க அந்த அரண்மனைக்கிட்டே போகக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? எல்லாம் தெரிஞ்சிருந்தும் இப்படி கூட்டிகிட்டு போனா என்ன பார்த்தோம்? அவனை அங்கே எங்கேயாவது பார்த்தியா நீனு? இல்லைண்ணா, நாங்கள் எதுவும் தேடலை, ஃபஸ்ட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாரையுமே அங்கே தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பார்த்தா அங்கே ராகுல் தான் அந்த கேட்டை உடச்சிக்கிட்டு நிற்கிறாரு. அவர் பார்க்கவே ஒரு மாதிரி கீ கொடுத்தா மாதிரி இருக்காரு. ஒரு மாதிரி கான்ஷியஸில் இருக்கிற மாதிரியே இல்லை. ஏதோ ரோபோட் மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்காரு. வெறி பிடிச்ச மாதிரி அந்த கேட்டோட லாக்கை தான் உடச்சிட்டு இருக்காரு. இங்கே ஊர் மக்கள் தான் போய் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வராங்க. ராகுலுக்கு யார் பேசுறதுமே காதலே விழலை. அவங்க எல்லாரையும் தள்ளி விட்டுட்டு அந்த கேட்டை உடச்சிட்டு உள்ளே போகணும், அந்த மாதிரி தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு.
இங்க அவங்க ராகுலோட அப்பா தான் ராகுலை ஸ்ட்ராங்கா ஒரு ஸ்லாப் பண்றாரு. இப்போ ராகுல் தான் அவரோட சீக்ஸ்ல கையை வச்சுட்டு அப்படியே சுத்தி பாக்குறாரு, ரொம்ப கன்ஃபியூஸ்டா. நான் நான் இங்க என்ன பண்ணிட்டு இருக்கேன்? அப்பா, நான் நான் இங்க என்ன பண்ணேன்? நீங்க ஏதாவது என்ன கூட்டிட்டு வந்தீங்களா அப்படின்ற மாதிரி அவர் கேட்குறாரு. என்ன என்ன அரண்மனையா? இங்க எப்படி நான் வந்தேன்? இங்க எதுக்கு என்ன கூட்டிட்டு வந்தீங்க அப்படின்ற மாதிரி சொல்லி பயப்படுறாரு. இங்க ராகுலோட அப்பா தான், ஒன்றும் இல்லைடா, சும்மா வேற ஒரு விஷயமா உன்னை இந்த பக்கம் கூட்டிட்டு வந்தோம், வேற ஒன்றும் இல்லை. அப்பா, எனக்கு இங்கே ரொம்ப பயமா இருக்கு, வாங்க நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றாரு. சொன்னதுமே ராகுலோட அப்பா தான் ராகுலே கன்ஃபியூஸ்டா ஒரு மாதிரி பார்த்துட்டே இந்த அரண்மனை இதை திரும்பி பார்க்குறாரு. பார்த்தா அந்த அரண்மனையோட பால்கனி இருக்குல்ல, மொத்தமா 2 சைடும் ரூம்ஸ் இருக்கும். ரூம்ஸ்க்கு நடுவில் வந்து பெரிய பால்கனி மாதிரி இருக்கும். அங்கதான் பார்த்தா ஒரு லேடியோட அதாவது அந்த பொண்ணோட, அந்த பிரின்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, ஜெசிகாவோட ஆத்மா தான் அப்படியே அங்கே நின்று அந்த ராகுலோட அப்பாவை முறிச்சு பார்த்துட்டு நிற்கிது. இங்கே ராகுலோட அப்பா தான் அந்த பேய் ஒரு மாதிரி பார்த்துட்டு ராகுலை ஃபாஸ்ட்டாக அவரோட வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாரு. இங்கே ராகுல் ஒரு மாதிரி ரொம்ப பயந்து பேயந்த மாதிரி அப்படியே வீட்டுக்கு வராரு. ராகுல், என்னப்பா ஏதாவது பண்ணுதா? ஆ, இல்லைப்பா, நான் நான் எப்படிப்பா அங்கே போனேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லைப்பா. ஒன்றும் இல்லை, எதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், படு அப்படின்னு சொல்லிடுறாரு. சரின்னு சொல்லிட்டு ராகுலும் அப்படியே படுத்துடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ராகுலுக்கு செம்ம ஃபீவரு. இது வரும்னு ராகுலோட அப்பாவுக்கு நல்லாவே தெரியும். ராகுலோட அம்மாவும் ராகுலோட அப்பாவும் அவங்க பொண்ணையும் மாப்பிளையும் வீட்டிலேயே விட்டுட்டு இங்கே ஒரு, அதாவது கோயிலெல்லாம் இந்த பேய் ஓட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஆள்கிட்ட தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. பேய் ஓட்டுறவங்க அவங்களோட இடத்துக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே ராகுலை வந்து மந்திரிச்சு கையில் ஒரு கயிறு மாதிரி கட்டுறாங்க. அவங்க ரிட்டர்ன் பேக் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. ஸோ இங்கே அப்படியே கட் பண்ணால் இங்கே பாய் சைட் பார்த்தா அவங்க எல்லாருமே இந்த 7 டேஸும் அவங்களோட ஃபேமிலி கூட ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படியே அந்த 1 வீக் பாஸ் ஆகுது. இப்போ சுகா தான் அவங்கள வந்து பார்த்துட்டு, அதாவது ஜானுவை பார்த்துட்டு மீனாவை வந்து அவங்களோட அப்பா அம்மா வீட்டில், அதாவது சுகாவோட அப்பா அம்மா வீட்டில் விட்டுட்டு அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்காரு. அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் இருந்தாலும் இந்த இடம் எப்படிப்பட்ட இடம்னு தெரியாது, இதை நம்பிலாம் பாப்பாவை கூட்டிகிட்டு போக முடியாது இல்லையா. ஸோ அதனால் மீனுவை தான் ஹக் பண்ணுறாரு. நாடா, என்னம்மா எப்போ வருவ? வேலை முடிஞ்சதும் சீக்கிரம் வந்துடுவேன். சீக்கிரம் வா, உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். பாப்பாவை பார்க்க நானும் என் பாப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரியா? அப்போ சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சீக்கிரம் வந்துடுவேன். அது வரைக்கும் நான் பாட்டி தாத்தா கூட சீத்தப்படாமல் சமத்து பிள்ளையா இருக்கணுமா? டாடி வந்து என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாராம். ஆமாம், அதே மாதிரி நான் கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு எடுத்துக்கணும். அதான் நீ அதே தான். சரியா? பாட்டி தாத்தாவை ரொம்ப தொந்தரவு பண்ணக்கூடாது, ஓகேவா? ஓகே, சீக்கிரம் வா, நீ வேலையை முடிச்சுட்டு அப்படின்ற மாதிரி அவதான் வழி அனுப்பி விட்றா. அந்த கான்வர்சேஷன் ரொம்ப க்யூட்டாக இருக்குது. ஸோ சுகா அது மாதிரி கிளம்பி அப்படியே வந்துட்டுருக்காரு. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே ஸோ அப்படியே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு அவங்களோட பிளான் வந்து ஒரு 2 வீக்ஸ் வந்து ஸ்டே பண்ணி ஷூட் பண்ணுறது, அதுதான் அவங்களோட பிளானு. சரின்னு சொல்லிட்டு அதுக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு எல்லோரும் வராங்க. இங்கே ஆரம் சைட் பார்த்தா அவருக்கு மனசே இல்லை. அவருக்கு வந்து ஒரு கேர்ள் பேபி தான் இருக்கும். கேர்ள் பேபி பேர் வந்து ஷைலு, ஓகேவா? ஷைலுன்னு வச்சுருக்காங்க. அவருக்கு அவர் பொண்ணை விட்டு வர மனசே இல்லை. ஒரு மாதிரி அவர் பொண்ணையே கையில் வச்சுட்டு பொண்ணையே பார்த்துட்டு உட்காந்துருக்காரு. இங்கே நீயாதான் ஆரம். என்னம்மா? என்னங்க கிளம்பலையா நீங்கள்? கிளம்பணும், ஆனால் எனக்கு என் பொண்ணை விட்டு போக மனசே இல்லை. என்ன பண்ணுறது? நீங்கள் இப்போது ஒர்க்குக்கு போய் தானே ஆகணும். வேணும்னா இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணலாம்ல? இல்லைம்மா, நான் எல்லாரையும் கிளம்ப சொல்லிட்டேன். கடைசி நிமிஷத்தில் நான் வரலன்னு சொன்னால் அது நல்லா இருக்காது. எல்லோரும் கிளம்பியிருப்பானுங்க. பிளான் பண்ணதாகவே இருக்கட்டும். என்ன ஒரு 2 வாரம் தானே, சீக்கிரமாக வந்துடுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நியாவோட ஃபோர்ஹெட்ல தான் கிஸ் பண்றாரு. அதே மாதிரி அவர் பொண்ணோட ஃபோர்ஹெட்லயும் கிஸ் பண்றாரு. ஆரம் கிஸ் பண்ணதுமே அந்த பாப்பா ஆரம் பார்த்து சிரிக்கிறா பயங்கரமா. ஆரம்க்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. பட் ஆனா அதை ஃபுல்லா அவரால் ஃபீல் பண்ண முடியல, என்ஜாய் பண்ண முடியல. இப்போ உங்களையும் பாப்பாவையும் கூட்டிட்டு தான் ஆரம் ஜின் வீட்டுக்கு தான் வராரு. ஏன்னா ஆரம் எப்பெல்லாம் வெளியில ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரோ அப்பெல்லாம் வந்து நியாவை வந்து ஜின் அவங்க ஒய்ஃப் கூட தான் விட்டுட்டு போவார். பிகாஸ் ஆரம்க்கு வந்து பேரண்ட்ஸ் யாருமே கிடையாது. அவர் வந்து ஆஃபனில் தான் வளர்ந்தாரு. பட் உங்களுக்கு நியாவுக்கு வந்து ஃபேமிலிலாம் இருக்கு. நியா வந்து ஒரு பெரிய வசதி வீட்டு பொண்ணு தான். பட் ஆரம்ப வந்து லவ் பண்ணி அவங்க வீட்டில் வந்து சொன்னால் அவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த அப்பா அம்மான்னு யாரும் கிடையாது, பெருசாக பேக்ரவுண்டும் இல்லை. உன்னை நம்பி எப்படி கொடுக்கறது, இவனை நம்பி எப்படி உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்கறது அப்படின்ற மாதிரி பேசியிருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க வீட்டு சைடு கொஞ்சம் திமிர் பிடிச்சவங்க கூட, இந்த சொத்து வசதி வாய்ப்பு அந்த மாதிரி பார்க்குறவங்க. ஸோ நம்ம ஆரம்பம்லாம் அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் நார்மலான மிடில் கிளாஸ் ஃபேமிலி கிடையாது. அவர் கொஞ்சம் வந்து இருக்கும். பட் ஆனால் அந்தளவுக்கு வசதியெல்லாம் கிடையாது. ஏன்னா அவர் வந்து சிங்கிள் மேன் தான் இல்லையா. ஸோ பெருசாக அவருக்குன்னு சேவிங்ஸ்லாம் எதுவுமே இருந்திருக்காது. ஸோ அவங்க அதனால் வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணியிருப்பீங்க, உங்கள் வீட்டில் சண்டை போட்டுட்டு வீட்டையே தூக்கி எறிஞ்சிட்டு ஆரம் கூட வந்திருப்பீங்க. சரின்னு சொல்லி அவரும் அவரோட ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி வச்சு உங்களை வந்து மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. அதாவது நியாவை மேரேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. ஸோ இதெல்லாம் நடந்து 1 இயர்க்கு அப்புறம் நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகி இப்போ உங்கள் கையில் வந்து 2 months பேபி இருக்குது. ஓகேவா. இப்போ வந்து உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே ஜின் வீட்டில் தான் இறக்கி விடுறாரு. நீங்களும் பாப்பா தூக்கிட்டு இறங்குறீங்க. உங்களை பார்த்ததுமே இங்கே ஜின்னோட ஒய்ஃப் தான், ஹே ஷைலு குட்டி, அத்தையை பார்க்க ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வைஷு தான் இங்கே உங்ககிட்ட அது நியா கிட்ட தான் ஓடி வந்து உங்கள் கையிலேருந்து ஷைலோ வாங்கிக்கிறா. உங்களை கண்டுக்கவே இல்லை. ஷைலோ வாங்கிட்டு என் தங்கம் அழகா இருக்கடி செல்லமி, அத்தையை பார்க்க ஓடி வந்துட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சிட்டு இருக்காங்க. இங்கே ஆரம் தான் இங்கே வைஷுவை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காங்க. என்னண்ணா அதுக்குள்ளே ரெடி ஆயிட்டீங்க போல. ஆமாம்மா நான் ரெடி ஆகிட்டேன். அவர் ரெடி ஆகிட்டானா இல்லையா? இப்போதான் எடுத்து வச்சிட்டு இருக்காரு. அவருக்கு உன்னோட 2 மருமகன்களும் ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பயும் ஒரு 1/2 மணி நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். நான் உள்ள வந்து வெயிட் பண்ணு. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பாப்பா தூக்கிட்டு உள்ள போயிடுறாங்க. நீங்க தான் பாக்குறீங்க, உங்களை அதாவது வைஷு வந்து உங்களை கண்டுக்கவே இல்லை, நியாவை கண்டுக்கவே இல்லை. அவங்க பிடிக்க போயிடுறாங்க. இங்க ஆரம் தான், என்ன நியா இன்னும் உங்களுக்குள்ள சண்டை சரியாகலையா என்ன? இவளுக்கே அவ்வளோ திமிரு இருக்கும்போது நான் என்னால பேச முடியாது. சரிடி, இப்போ அதுக்கு என்ன இப்படியே வெளியே நிற்க போறியா என்ன? வரேன் போங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நியாவும் உள்ளே வராங்க. ஆக்சுவலி நியாவும் வைஷுவும் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ளே இப்போ கொஞ்சம் சண்டை. ஸோ அதனால தான் 2 பேர் பேசிக்க மாட்டாங்க. பட் ஆனால் எல்லாமே பண்ணிப்பாங்க. ஸோ ஆரம்பம் சிரிச்சுட்டு அப்படியே உள்ளே போகிறாங்க. நீங்களும் வந்து உட்காடுறீங்க. இங்கே விவான் தான் இங்கே நியாவை பார்த்துடுறாரு. அட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வந்து நியாவை ஹக் பண்ணிக்கிறாரு. எஸ், விவானுக்கு அத்தனை ரொம்ப பிடிக்கும். ஆனால் விஹானுக்கு ஷைலுனா தான் ரொம்ப பிடிக்கும். அத்தையோட ப்ராடக்ட் தான் பிடிக்கும். அத்தையே அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்காதுன்னு இல்லை. பட் ஷைலுவை விட பாசம் கம்மி தான். பட் விவானுக்கு வந்து அப்படி கிடையாது. ஷைலுவை விட அத்தையை தான் ரொம்ப பிடிக்கும். ஸோ இப்போ விவான் தான் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஹக் பண்ணிக்கிறாரு. நீங்களும் விவானை தூக்கி கொஞ்சிறீங்க, ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணுறீங்க. இங்கே விஹான் தான், என்ன அத்தையா அப்போது ஷைலு வந்துருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு வந்து எட்டி பார்த்தா அவளும் வந்திருக்காளா. ஸோ அவ்வளோதான். ஆள் வந்து பேக் பண்ணுறதெல்லாம் விட்டுட்டு ஓடி வராரு, ஷைலு குட்டி அப்படின்னு சொல்லிட்டு. இவன் வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க அங்கே பேபிஸை. ஸோ இங்கே அர்ஜுன்னு தான் ஓடிட்டானுங்களா அப்படின்னு சொல்லிட்டு தனியாக எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு வெளியே வர்றாரு. என்னடா பேக் பண்ணிட்டியா? பேக் பண்ணிட்டேன், போகலாமா? போகலாம் மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் அவங்களோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. இப்போ ஜின்னு தான் இங்கே வைஷுக்கும் பேபிஸ்க்கும் ஹக் கொடுத்துட்டு கிஸ் பண்ணிவிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. அதே மாதிரி தான் இங்கே நியாவுக்கும் பாப்பாவுக்கும் ஹக் பண்ணி கிஸ் கொடுத்துட்டு ஆரம்பம் கிளம்புறாரு. இப்போ பாய்ஸ் எல்லாருமே அவங்க ஆஃபீஸ்க்கு வந்தாச்சு. அவங்க ஆஃபீஸில் வந்து அவங்க வந்து ட்ராவல் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சுக்கிற மாதிரி, அவங்க வந்து ஸ்டே பண்ணிக்கிற மாதிரி. ஏன்னா போகிற இடம் எப்படின்னு யாருக்குமே தெரியாது. ஸோ எல்லாரையும் நம்பி இருக்க முடியாது இல்லையா. ஸோ வந்து எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய வேன் தான்
ஆமா. ஒரு பெரிய வேன் அவங்க சேனலுக்குன்னே வந்து அவங்களே ரெடி பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த அந்த வேன்ல தான் இப்ப எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க. அதாவது கூகுள் மேப் அவங்களுக்குமே எக்ஸாக்ட்டா தெரியாது அந்த இடம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. மேப் பார்த்து தான் இங்க அ ஆரம் வந்து இல்ல ஜின் வந்து மேப் சொல்லிட்டுருக்காரு. இங்க வந்து ஜேகே வந்து டிரைவ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ உள்ள எல்லாரும் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ஸோ அப்படியே அந்த டிரைவ் போகுது. இப்ப எல்லாரும் அந்த அரண்மனைய நோக்கி தான் போயிட்டுருக்காங்க. ஓகேடா. இந்த பார்ட் நான் இங்கே எண்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கப்புறம் என்னாச்சுங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோலேருந்து கன்டின்யூ பண்ணலாம். அதுவரைக்கும் ஹேப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க, சேஃபா இருங்க. கீப் ஆன் ஸ்மைலிங். பை அம்மீஸ். அன்யோன்.